கண்டிப்பா ஆஸ்துமா பேஷண்ட் எல்லாருமே வந்துட்டு அக்குபங்க்சர் எடுத்துக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கிரானிக்கா நிறைய பேர் வந்து எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பஃப் வச்சுட்டு இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிரீத்திங் டிஃபிகல்ட்டி வரும்போது டக்குன்னு அந்த பஃப் யூஸ் பண்றத பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து வருஷ கணக்கில் ரொம்ப கிரானிக். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பையன் வந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்றாங்க, என் வயிற்றுல இருக்கும்போது எனக்கு வீசிங் இருந்தது இந்த குழந்தை. அப்பத்துலேருந்து இவன் பிறந்ததுலேருந்தே இவனுக்கு பிரச்சனை இருக்கதாமா செய்யுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பஃப் எடுத்துக்கிட்டே தான் வருவாங்க. எக்ஸாம்லாம் போகும்போது கொஞ்சம் மனசு கவலைப்படும் போது இந்த ஆஸ்துமா ரொம்ப அதிகமாகும். அது வந்துட்டு அப்போ இவனுக்கு பதட்டம் வரும். எக்ஸாம் இருக்கே, ஃபியர் வரும். அப்பெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக தான் வரும். அப்பெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி சின்ன குழந்தையில இருக்கிற யாராக இருந்தாலுமே உங்களுக்கு ஆஸ்துமா, அதாவது வீசிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்கள் எந்த மெடிசன் எடுத்துட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் அதை வந்து விடவே தேவையில்லை. அப்ரப்டாக விடணும்னு அவசியமே இல்லை. அதோடய நீங்கள் வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஆஸ்துமா வந்து கண்டிப்பாக இருந்த இடம் தெரியாமல் போகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். நிறைய பேருக்கு 1000 கணக்கில் வந்துட்டு 15 வருஷத்தில் எவ்வளோ பேருக்கு ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு வீசிங் ப்ராப்ளம். அந்த வீசிங் ப்ராப்ளம் வந்து ஒரு மழை காலத்தில் தான் வரும்னு சொல்லுவேன். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துலேயே வீசிங் வரதை நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்குமே சரி கூட அந்த லங்ஸ் வந்துட்டு ஈஸியாக ப்ரீத் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அக்குபஞ்சர் 100% பண்ணும். ஸோ இது வந்து வெறும் லங்ஸ் மட்டுமே சம்மந்தப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. இப்போ நிறைய பேருக்கு சளி இருக்குன்னா சளி மட்டுமே வந்துட்டு லங்ஸ் தான் சளி மட்டுமே காரணம்னு சொல்லிட்டு லங்ஸை மட்டுமே ட்ரீட் பண்ற விஷயமே கிடையாது. ஸ்ப்ளீனும் தான் அதுல வந்து இன்வால்வ், நிறைய ஆர்கன்ஸ் இதுல வரும். ஸோ தட் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க வந்து வீசிங் பத்தி கவலைப்படாதீங்க. வீசிங் வந்து எப்பவுமே அது வந்து வேற வழியே கிடையாது. அந்த பஃப் மட்டும்தான் காலங்காலமா நீங்க அதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எழுதப்படாத ஒரு விதி மாதிரி தான் அது. ஆனா அதை வந்து அழிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கண்டிப்பா அக்குபங்க்சருக்கு தான் இருக்கு. அதனால எவ்வளவு கிரானிக்கா இருந்தாலும் சரி வீசிங் பேஷண்ட் கண்டிப்பா அக்குபங்க்சர் கிட்ட வாங்க. அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கூட நீங்க அந்த பஃபை தூக்கி போடுங்க. அது வரைக்கும் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே கூட நீங்க இதை பண்றதை பார்க்கலாம். கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆஸ்துமா அதிகரிச்சதை நம்ம பார்க்குறோம். நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறதை கண்டிப்பா பார்த்துருக்கோம் பிரீத்திங் டிஃபிகல்ட்டினால. ஏன்னா கோவிட் வராம இருந்தாலும் சரி, அவங்க வேக்சின் போட்டிருந்தாலும் சரி, வந்திருந்தாலும் சரி, அஃபெக்ட் ஆகிறது லங்ஸ். ஸோ லங்ஸுக்கு வந்து நல்ல ஒரு ஆக்சிஜன் ஃப்ரீயா போறதுக்கு அக்குபங்க்சர் 100% ஹெல்ப் பண்ணும். லங்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு வீக்காக இருந்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லார்ஜ் இன்டெஸ்டைன்லையும் சம் ப்ராப்ளம்ஸ் வரும். சில பேருக்கு வந்து ஆஸ்துமா இருக்கும், அவங்களுக்கு டைரியா இருக்கலாம், சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும், ஸோ சில பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரும், இச்சிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து லங்ஸோட வீக்னஸ்னால வரக்கூடியது தான். ஸோ லங்ஸில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிமோனியாவை கூட அக்குபங்க்சர்ல சரிப்படுத்தி இருக்கும். அதே மாதிரி லங்ஸ்ல நிறைய பேருக்கு வாட்டர் சேர்ந்துடும். ஸோ அதையுமே வந்து அந்த வாட்டரை கூட எடுக்க முடியும் அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட்னால. அதனால ஆஸ்துமா வீசிங் சொல்லிட்டு நீங்க கவலைப்படவே தேவையில்லை. பிரீத்திங் கஷ்டப்பட்டு விடணும்னு அவசியமே இல்லை. நீங்க ஃப்ரீயா நல்ல ஒரு ஆக்சிஜன் உங்களுக்கு போறதுக்கு அக்குபங்க்சர் 100% ஹெல்ப் பண்ணும். அதனால நீங்க வந்து ஒரு ஆஸ்துமா பேஷண்டா இருந்தா, வயசானவங்களா இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, வாலிபர்களா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு முறை அக்குபங்க்சர் எடுங்க. ஏன்னா அந்த பிரச்சனை இருந்தா எவ்வளவு கஷ்டம் அப்படின்ட்டு கண்கூட பார்த்திருக்கோம். ஏன்னா எதுவுமே செய்ய முடியாது. சம்டைம்ஸ் அதான் சொல்றேன், ஒரு கவலைனா கூட அந்த கவலை அதிகமாகும் போது வீசிங் அதிகமாயிடும். ஸோ அந்த பஃப் எடுக்கணும், எக்ஸாமுக்கு போக முடியாது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபடலாம் ஈஸியா. அதனால நீங்க வந்து ஆஸ்துமா இல்ல வீசிங்னு கவலைப்படாதீங்க. எவ்வளவு வயசா இருந்தாலும் சரி நீங்க கண்டிப்பா அக்குபங்க்சர் எடுத்துக்கோங்க. வயதானவர்களுக்கு முக்கியமா சொல்றேன், நீங்க அக்குபங்க்சர் எடுக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா இந்த பிரச்சனை சரியாகும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு யூரின் இன்ஃபெக்ஷன் கூட வரும். யூரின் வந்து போறதுல வந்து சிரமம் கூட வரும் இந்த லங்ஸ் அஃபெக்ட் ஆகும் பொழுது. ஸோ அது எல்லாமே வந்து சரிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அக்குபங்க்சர் மட்டும்தான். ஸோ அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. வீசிங்ல இருந்து ஈஸியா வெளியே வந்து சுதந்திரமா காத்த சுவாசிங்க.